பிக் பாஸ் வீட்டிலே டே 71. ஸோ 71 கொஞ்சம் போராக தான் போகும், ஏன்னா மண்டே இல்லை. ஸோ எப்பயுமே மண்டே வந்து ஒரு போரிங் எபிசோட் தான். அதை எப்படி என்டர்டெய்னிங்காக உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறதுங்கிறத வாங்க பார்ப்போம். காலையில் சாண்ட்ரா வந்து காலையில் என்ன பண்ணுறாங்கன்னா, வெளியே அந்த இப்போ சாண்ட்ரா வந்து வீட்டுக்குள்ளே உட்கார மாட்டேங்குது, வெளியே அந்த கேட் இருக்குல்ல அந்த கதவு கிட்ட வந்து உட்காந்துருக்கு. இல்லை லைட்டாக திறக்கும் போது ஓடிடணும் அப்படிங்கிற மாதிரி வெளியே உட்காந்து அமித் வந்து கேட்குறாரு, ஏன் இங்கே உட்காந்துருக்கீங்கன்னு போது, எப்படா அந்த கதவை திறப்பாங்க வெளியே போகலாம் போலயே இருக்கு, ஏன் அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு உள்ள இருக்கீங்க எங்களுக்கு. அப்போ அமித் சொல்றாரு, அப்படிலாம் பேசாதீங்க சாண்ட்ரா, அது எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. உடனே டக்குன்னு மாறிட்டாங்க. இல்லை நான் அப்படி சொல்லலை, எப்படா இந்த 106வது நாள் வரும், 106வது நாள் எப்படா அந்த கதவை திறப்பாங்க வெளியே போகும், இந்த நொற நாட்டியத்தை அப்பவே சொல்ல வேண்டியதானே. 106வது நாள் வந்தா 106வது நாளுக்கு மேல பிக் பாஸே உங்களை உள்ள வச்சிருக்க மாட்டார், தயவு செஞ்சு போன்றாரு. வந்து எப்படா கதவை திறப்பாங்க வெளியே போனோடனே அமித் அதை கரெக்ட் பண்ணாரா, கரெக்ட் பண்ணோடனே வெளியே தப்பா போயிடும் அப்படின்ட்டு, இல்ல 106வது நாள் எப்ப வரும், 106வது நாள் எப்ப கதவை திறப்பாங்கன்னு சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி. அப்ப நான் யோசிச்சேன், 106வது நாள் எப்ப வரும்னு என்ன ஆரம்பிச்சுட்டீங்க, கஷ்டமா இருக்கும். இதுல என்ன பியூட்டினா, நீங்க எல்லாம் 30வது நாள் உள்ள வந்தாக்கள், உங்களுக்கே 106வது நாள் எப்போ என்ன ஆரம்பிச்சிட்டீங்கன்னா டே 1ல இருந்து இருக்கிறவங்க நிலைமை யோசிச்சு பாருங்க. ஆனா அவங்க எல்லாம் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, இவ்வளவுக்கும் அவங்க தனியா வர வந்தவங்க, நீங்க பாதியில வந்தவங்க, ஹஸ்பண்டோட வந்தவங்க, உங்க மச்சான் ஷோ நடத்துறாரு, இவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் இருந்தும் தாய் மாமா பிக் பாஸ் பிக் பாஸ் தான் அவங்க தாய் மாமாவா, இவ்வளவு இருந்தும் உங்களால விளையாட முடியல. இந்த நாளை என்றனாலே எனக்கு தோணுது, நானும் அவரும் தனித்தனியா தான் விளையாடுறேன்னு சொன்னதெல்லாம் போய் தானே. அவர் இல்லாம உங்களால விளையாட முடியல பாருங்க, உங்களால பெட்ரூம்குள்ள இருக்க முடியல, சஃபகேட் ஆகுது, வெளியே ஓடி வந்து உட்காந்துருக்கீங்க. அப்புறம் அமித் வந்து அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு, இப்படிலாம் பண்ணக்கூடாது, ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்ப சொல்றாங்க, நான்லாம் போக மாட்டேன், எல்லாரையும் ஒரு வழி பண்ணிட்டு தான் போவேன். என்ன பண்ண போறீங்க, இதை விட மோசமா பேசினவங்களே நாங்க பார்த்துருக்கோம், அவங்களே அழுதுட்டு போனதெல்லாம் பார்த்துருக்கோம். சரி, எங்களுக்கு ஷோ என்டர்டெய்னிங்கா போனா சரி, நீங்க யாரை வேணாலும் வச்சு செய்யுங்க, எங்களுக்கு இந்த சீசன்ல எவனையும் பிடிக்கல, வாட் எவர் இட் இஸ் நீங்க பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தா கேப்டன்ஷிப் டாஸ்க் நடக்க போது, பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்னு யாரையும் செலக்ட் பண்ணல. ஸோ எப்படி விளையாட வைக்க போறாங்க அப்படின்னு பார்த்தா, அமித் போன வாரம் கேப்டன், அவர் இந்த வாரம் விளையாடுவார். இந்த கேஸ் போட்டாங்கல்ல, இந்த கேஸ்ல ஜெயிச்ச எல்லாருமே பெஸ்ட் பிளேயர்ஸ், ஸோ நீங்க எல்லாரும் விளையாடலாம் அப்படின்னு பார்த்தா, அமித் கேஸ்ல ஜெயிச்சவங்க வினோத், ஆதிரை, பார்வதி, சுபிக்ஷா, அரோஹரா. இதுல பிக் பாஸ் இது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணவரே விக்ரம், அதெல்லாம் கணக்குல வரல. கேஸ்ல ஜெயிச்சவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணவங்கன்னா விக்ரம் எல்லாம் வந்திருக்கணும், நம்ம சபரி வந்திருக்கணும். பெர்ஃபார்ம் பண்ணது முக்கியம் இல்ல சார், நீங்க கேஸ்ல ஜெயிக்கணும். ஸோ கேஸ்ல ஜெயிச்சிருந்தா நீங்க தான் கேப்டன்ஷிப் டாஸ்க். இப்போ அரோராவை சுருக்கிட்டாரு அரோ. அப்புறம் பார்த்தா இப்போ கேப்டன் டாஸ்க் பேர் வந்து தள்ளு தள்ளு அல்லு அல்லு. என்னன்னா ஒரு ஸ்கேட் போர்ட் மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்க, 4 டயர் போட்டு ஒரு பெட்டி, அதுல இந்த விளையாடுறவர் குப்புற படுத்துக்கணும். அவர் மிச்சம் இருக்கிறவங்கல இருந்து அவருக்கு ஒரு சப்போர்ட்டரை தேர்ந்தெடுக்கணும். அவர் என்ன பண்ணணும், இவரோட காலை பிடிச்சிக்கணும், அவர் தான் டிரைவர் மாதிரி அங்க இங்க ஓட்டணும். இப்போ ஓட்டி என்ன பண்ணணும்னா, அந்த ஆக்டிவிட்டி ஏரியாவில் நிறைய பால்ஸ் வச்சிருப்பாங்க, கலர் பால். இந்த பக்கம் அந்த காய்கறி கூடை இருக்கு தெரியுமா, அந்த கூடைய குப்பரை கவிழ்த்து முன்னாடி எலிப்பொந்து மாதிரி ஒரு ஓட்டை வெட்டிடுவாங்க. இவங்க அப்படி புடிச்சுக்கிட்டு அவர் தள்ளணும், தள்ள அந்த ஓட்டைக்குள்ள ஒரு டைம்ல ஒரு பால் தான் போகும். இவங்க அப்படி பாலை சேகரிச்சு அந்த கூடைக்குள்ள பாலை சேகரிச்சுட்டு வரணும். பஜர் அடிச்சோடனே யாரு ஜாஸ்தி பால் வச்சிருக்காங்களோ அவங்க வின். இதுல வந்து அரோரா, நான் வந்து FJ செலக்ட் பண்றேன். FJ சம்மதம். சுபி வந்து விக்ரம், அமித் வந்து கமுர்தீனை வச்சிருந்தேன். நான் கமுர்தீனை ஆல்ரெடி 2 பேர் கேட்டு சண்டை பிடிச்சிட்டு இருக்காங்க, யாருன்னு பார்த்தா பார்வதியும் வினோத்தும். அதனால அவர் சொல்றாரு, இப்ப நான் சரியான உயரமும் வெயிட்டும், என்னை தள்ளுறதுக்கு கமுர்தீன் தான் சரி, பட் இருந்தாலும் கனி ஓகே சொல்லி வந்திருக்காங்க, நான் கனியை செலக்ட் பண்றேன். வினோத் வந்து முடியவே முடியாது, நான் கமுர்தீன் உங்ககிட்ட நான் முதலே சொல்லிட்டேன், நான் தான் அவங்ககிட்ட ஃபர்ஸ்ட் கேட்டது. இந்த பக்கம் பார்வதி, அதெல்லாம் முடியாது, அவனை நான் தர மாட்டேன், அவன் தான் என்னோட கமுர்தீன் யோசிக்கிறாரு தெரியலையன்ட்டு. இல்ல அவன் தான் கேட்டான், மச்சான் தான் கேட்டான். ஸோ பிக் பாஸ் வினோத்துக்கு போறதுக்கு எனக்கு சம்மதம். பார்வதிக்கு சாணியை மூஞ்சில் அடிச்ச மாதிரி முகம் சுருண்டுருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா ஆதிரை வந்து சபரியை செலக்ட் பண்றாங்க, விஜய் பார்வதி வந்து திவ்யாவை செலக்ட் பண்ணுது. உள்ள போயாச்சு. இதுல பிக் பாஸ் வந்து ஆல்ரெடி வீக்கா இருக்கிற ஒருத்தங்களை ஹவுஸ்மேட்ஸுக்கு எதிராக நம்ம திருப்பி கண்டென்ட் பார்க்கலான்னு ஏத்தி விடுறாரு. எல்லாரும் செலக்ட் பண்ணிட்டீங்களா, அச்சோ சாண்ட்ரா உங்களை யாரும் செலக்ட் பண்ணலையாம்மா,
ஆல்ரெடி ஹவுஸ்மேட்ஸ் மேல கோவமா இருக்காங்க. அப்போ பாத்தியா உன்னை யாருமே செலக்ட் பண்ணல அப்படின்னும் போது ஹவுஸ்மேட்ஸ் மேல இன்னும் கோவம் வரும். இப்போ சாண்ட்ரா தான் வீக்கா கொலவலன்னு இருக்கு, அவங்கள போட்டு அடிச்சோம்னா அங்க இருந்து கண்டென்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி இவர் பார்த்துட்டார். டோன்ட் வரி சாண்ட்ரா, ஐ வில் சூஸ் யூ, நீ தான் இந்த ஷோவுக்கு ஜட்ஜ். யாருமே செலக்ட் பண்ணலையா உன்னைய, நான் உன்னைய செலக்ட் பண்றோமா, நடிக்காத, நீ யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். அதுக்கப்புறம் உள்ள போய் டாஸ்க் எல்லாம் நடக்குது, எல்லாருமே நல்லா விளையாண்டாங்க. ஏன்னா பிக் பாஸே சொல்றாரு, ஹவுஸ்மேட்ஸ் this is the first game you all played inside the rules. பார்வதி இருந்தும் ஏன் சொல்லுங்க, பார்வதியோட திவ்யா இருந்தது. அப்ப பார்வதியை தாண்டி பார்வதியோட கேம் ஒரு 50%, அதை தள்ளுறதோட ஒரு கேம் 50%. ஸோ மொத்த கேமும் பார்வதிட்ட 100% இருந்திருந்தா டாஸ்க் நாசமா போயிருக்கும். டாஸ்க்கு பார்வதியே வரலன்னா டாஸ்க் நல்ல ஃபன்னா இருக்கு. பார்வதி இருந்து அதுல 50% தான் பார்வதியோட கண்ட்ரோல்ல இருக்குன்னா ரூல்ஸோட விளையாடுற மாதிரி வருது. யோசிச்சு பாருங்க, 70 நாள் ஆயிடுச்சுங்க பிக் பாஸ் இதை சொல்றதுக்கு. 70 நாள்ல எத்தனை கேம், இப்பதான் நீங்க எல்லாம் ரூல்ஸோட விளையாண்டுருக்கீங்கிறாரு. அதுல கடைசியில பார்த்தா பால்ஸ் கவுண்ட் பண்ணி பார்க்கும்போது வினோத் கேப்டன் ஆயிட்டாரு. வினோத் வாழ்த்துக்கள், கமருதீன் சூப்பரா சப்போர்ட் பண்ணீங்க, வாழ்த்துக்கள், தேங்க்யூ தேங்க்யூ பிக் பாஸ். பார்த்தா அந்த பக்கம் பார்வதி குழம்பிடுச்சு. பால் கவுண்ட் பண்ணும்போது கமருதீன் சொல்லுவாரு, சாண்ட்ரா இருக்காங்க பாருங்க ஒரு பால் வெளியே இருக்கு பாருங்க, ஆமான்னு ஒரு பாலை தூக்கி வெளியே வச்சிருவாங்க. வச்சா பார்வதி சொல்லும், நீ ஏன் சொல்ற, இல்ல பார்வதி அது வெளியே வர வேண்டிய பால் தான், இருக்கட்டும், நீ ஏன் அதை காட்டி கொடுக்குற, நீ ஏன் எனக்காக நிக்கல, இப்போ உனக்கு இப்படி ஒரு பால் உள்ள போன போல அவங்க சேர்த்து கவுண்ட் பண்ண ரெடி ஆகும் போது நான் உன்னை போட்டு கொடுப்பேன் நினைக்கிறியா, நீ எனக்காக நிக்கவே மாட்டேன், நீ எனக்கு என்ன வந்து டீல்ல விட்டுருவ, நீ என்ன இப்படி விட்டு கொடுத்துருவேன், இந்த பாரு இதெல்லாம் என்கிட்ட பண்ணாத, சரியா, இதெல்லாம் என்கிட்ட பண்ணாத அப்படின்னு அதுல ஒரு சண்டை போயிட்டு இருக்கு. வெளியே வந்ததுக்கு அப்புறமும் அந்த சண்டை கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. அவர் சொல்றாரு, நான் உனக்கு எதுக்காகவே நின்னதில்ல பாரு, நீ நிக்கலடா, இப்ப நீ செருப்பால அடிக்கணும், நீ தான் எனக்காக எங்கேயுமே நிக்கல, நான் தான் லூச்சு மாதிரி உனக்காக எல்லாத்துக்கும் நின்றுருக்கேன், எங்க கதையை கேளு. அப்புறம் கட்டி குடிச்சிட்டு கிடந்தாங்க. அப்புறமா தான் நான் மாசம் நினைச்சேன் அந்த சண்டையை பார்த்துட்டு, சார் சார் டோன்ட் வேஸ்ட் யுவர் எனர்ஜி, நம்பிட்டோம் உள்ள போங்க, சரியா, நம்பிட்டோம், நீங்களாவது சண்டை போடுறதாவது. அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ கேப்டன் ஆகிட்டு அவர் வந்து லிவிங் ஏரியாவில் நின்று பேசும்போது பிக் பாஸ் சொல்றாரு, கேப்டன் ஐ ஹேவ் அ பர்சனல் ரிக்வெஸ்ட், இந்த வாரம் முழுக்க எப்போ பார்த்தாலும் இந்த வீடு வந்து கிளீனாக இருக்கணும், எப்போ பார்த்தாலும் குப்பையாக வச்சிருக்கீங்க, ஐ வாண்ட் திஸ் ஹவுஸ் டு பி கிளீன் ஆல் த டைம். ஷுவர் பிக் பாஸ், ஷுவர் ஷுவர் அப்படின்ட்டு இப்போ வந்து டீம் பிரிக்கிறாங்க. டீம் பிரிக்கும் போது அதுலேயும் ஒரு சண்டை யாரால இருக்கும், எஸ் மற்ற பார்வதி மட்டும் இந்த இடத்துல இல்லைன்னா 2 நிமிஷத்துல கிச்சன் டீம் நீங்க 4 பேரு, குக்கிங் டீம், வெசல் வாஷிங், அது இது, ஓகே பிக் பாஸ் டன், முடிஞ்சிருக்கும். பார்வதி இருக்கிறதுனால ஒரு டீம் செலக்ட் பண்றதுல கூட எப்ப பார்த்தாலும் எந்த கேப்டன் வந்தாலும் பார்வதி தான் அதுல போட்டு குடையிறது. இப்ப வினோத்துக்கு தெரியும் எப்படி இருக்கு அந்த இடம், பார்வதி அந்த இடத்துல இருக்கிறவங்கள ஏன் இவ்வளவு நாள் அவங்க ப்ரெஷர் ஃபீல் பண்ணாங்க, பார்வதி எப்படி அதை ஃபீல் பண்ண வச்சுது அப்படிங்கிறது இப்ப தெரியும். உங்க ஃப்ரெண்ட் இல்ல, இப்ப உங்களுக்கே அது திருப்பி வரும் பாருங்க. ஒரு பிரச்சனை வருது என்னன்னா, இப்ப இந்த கிளீனிங் டீம்ல வந்து ஹவுஸ் கிளீனிங் டீம்ல வந்து 2 பேரு, சாண்ட்ராவும் பார்வதியும். இப்ப கிச்சன் டீம் என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாருங்க கிச்சனுக்கு வெளியே ஒரு டேபிள் இருக்குல்ல நம்ம எல்லாம் உட்காந்து சாப்பிடுற டேபிள், அதை எப்பயுமே கிளீனிங் டீம் தான் கிளீன் பண்ணுவாங்க. இப்ப இந்த காய்கறி வெட்டும் போது பழங்கள் வெட்டும் போது அந்த இடம் குப்பையாச்சுன்னா அப்போ அவங்க வந்து டக்குன்னு அதை ஒரு ஸ்வைப் மட்டும் இப்படி பண்ணிட்டு போனா போதும். முடியாது, என்னங்க முடியாதுன்றாங்க. இங்க பாருங்க இவ்வளவு நாளா நைட்டுல மட்டும் தூங்குறதுக்கு முன்னாடி அந்த டெக்கை கிளீன் பண்ணிட்டு படுக்கிறது தான் எல்லா டீமும் பண்ணீங்க, அதை தான் நாங்களும் பண்ணுவோம். ஏன் பார்வதி உனக்கு உன்னோட ஈகோ பெருசா, பிக் பாஸ் இந்த வீடு கிளீனா இருக்குன்னு சொன்னாரு ஆல் த டைம், அது பெருசா, இப்படி வந்து அதை இப்படி ஒரு தண்ணியை இப்படி தொட்டு இப்படி ஒரு தேய்க்கிறதுல என்ன பார்வதி, அதெல்லாம் முடியாது அப்படி முடியாது, அதுல ஒரு சண்டை போய்கிட்டே இருக்கு, என்னைய பேச விடு என்னைய பேச விடு என்னைய பேச விடு. அப்ப எஃப்ஜே கத்துறாரு, கொஞ்ச நேரம் வாயை மூடுறீங்களா, அவர் பேசுறது ஒரு இளவும் கேட்க மாட்டேங்குது, எனக்கு கேப்டன் பேசுறது நொக்கி நின்னுகிட்டே இருக்கீங்களா எல்லாரும் அப்படின்னு சொல்ல பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் கானா சொல்றாரு, இங்க பாருங்க நான் ரொம்ப பொறுமையா இருக்கேன், எனக்கு அவ்வளவு கோபம் வந்துகிட்டு இருக்கு, பேசவே விட மாட்டீங்கன்னு. கானா இங்க கேப்டனா வந்து நிக்கும் போது, போன வாரம் ரம்யா நிக்கும் போது அந்த பேச விடாத தற்குறிகள்ல நீங்களும் ஒருத்தரா இருந்தீங்க. இப்ப எப்படி இருக்கு, ஒரு கேப்டனா நம்ம ஒரு பொறுப்புல ஒரு விஷயத்தை செய்ய வரும்போது இவங்க பேச விட மாட்டேங்கிறாங்கன்னும் போது எப்படி இருக்கு. இவ்வளவு நாள் கேப்டன் ஆனவங்களை பார்த்து என்ன சார் ஒரு கேப்டன்சி கூட தெரியல, சேதுபதி வந்து திட்டுவாரு, இப்ப தெரியுதா இவங்க பேசவே விட மாட்டாங்கன்னு. எனக்கு என்ன இதுல சந்தோஷம்னா, அந்த பேச விடாம இருந்த ஒரு பெரிய ஆள் தான் இப்ப கேப்டன் ஆயிட்டு பேச விடுங்க ப்ளீஸ்
அப்படிங்கிறாரு. பார்வதி அப்படி ஆக்கணும். பார்வதிக்கு தெரியும் கடைசி வரைக்கும் பார்வதி கேப்டன் ஆகாது. அவரா மனம் முகந்து போ இருந்துட்டு போ அவரா ஒரு பதவியை கொடுத்தா வச்சுக்கலாம். பார்வதி விளையாண்டு ஜெயிச்சு கேப்டன் ஆகும் அப்படிங்கிறது சான்ஸ் இல்ல. அதுவா ஏதாவது ஃப்ளூக்குள்ள நடந்தா ஆகலாம். சீட்டு குலுக்கி போட்டு யாரு கேப்டன் எடுங்கன்னு லக் இருந்தா பார்வதின்னு அதுல பேர் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்படி வந்தா தான் உண்டே தவிர விளையாண்டு மூளையை யூஸ் பண்ணி அண்ணனுக்கு வேறு ஒத்துக்காதரா சீட்டு குலுக்கி போடுங்க லக் இருந்தா வர்றேன் அப்படித்தான் சொல்லும். சோ இதுல பார்வதி ஒரு இது எடுத்து வர்றாங்கன்னா அது என்ன சார் எப்ப பார்த்தாலும் நாங்க தான் வந்து அதை கிளீன் பண்ணணுமா? ஏன் அதுல உட்காந்து சாப்பிடுறவங்க அதுல காய்கறி வெட்டுறவங்க வெட்டி முடிச்ச உடனே அவங்க அப்படியே கிளீன் பண்ணிட்டு போக வேண்டியதானே? ஒரு தனி மனிதன் சுய ஒழுக்கம் ரொம்ப முக்கியம் சார் பார்வதி சொல்லுது. அவங்க செய்யற வித அவங்களே கிளீன் பண்ணிட்டாங்கன்னா ஒரு பிரச்சனையுமே இருக்காதுல்ல அந்த வீட்டுல. ஆதிரை எழும்புது கிச்சன் டீம்ல இருந்து. ஒன்னு சொல்லிக்கிறேன் சூப்பர் பாயிண்ட். இப்ப பார்வதி சொன்னது சாப்பிட்ட தோசையை மூடி திறந்து வச்சுட்டு போறதே பார்வதி தான். சாப்பிட்டு சுய ஒழுக்கம்னா அதை எடுத்து குப்பையில போடுறதோ இல்ல அதை எடுத்து மூடி ஃப்ரிட்ஜ்ல வச்சு அந்த இடத்த கிளீன் பண்ணிட்டு போவேன்னா நிறைய வாட்டி நான் மூடி இருக்கேன் அப்படின்னு அது இப்ப என்ன கிளீன் பண்ணணுமா? இதுல பார்வதியை பேச விட்டுட்டு சாண்ட்ரா கீழே இருந்து அவ ஹவுஸ் மேட்ஸ்ல யாரோடையும் பேச மாட்டாங்க. அதெல்லாம் அப்படி பண்ண முடியாது பார்வதி சொல்லு. இல்ல அதுக்கெல்லாம் ஒத்துக்க முடியாது பார்வதி சொல்லு. இல்ல ஏய் விடு அது மட்டுமா பண்ணிடலாம். இல்ல அதுக்கு ஒத்துக்க. எப்படி விளையாட போறீங்க நீங்க? ஏங்க நீங்க இந்த வீட்டுல இருக்கிறவங்களோட ஃபேஸ் பண்ணி அவங்களோட பேசணும். நீங்க தனியா அப்படியே ஒதுங்கி இருந்து பெரிய ஓவியா மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணாதீங்க. அதெல்லாம் நடக்காது. ஓவியாக்கு மட்டும்தான் நடந்தது. அதுவா நடக்கணும். நம்ம எல்லாம் நடத்தக்கூடாது. வேலை கொடுத்தா செய்யுங்க மேடம். என்ன மேடம் ஏதோ உங்களுக்கு மட்டும்தான் அந்த மாசம் வர்ற பிரச்சனை வர்ற மாதிரி எல்லாருக்கும் தான் ஒரு டைம்ல வருது. இது வரைக்கும் அந்த வீட்டுல அது ஷோவுல தெரியாத மாதிரி அவங்க நடந்துக்கிட்டாங்க. எந்த லேடிஸுக்கும் ஒரு ஷோ பார்க்கும்போது இவங்களுக்கு இது வந்து போயிருக்கு போல பாரு ஒரு வேலையும் செய்யாம ஒரு ஓரமா இருக்காங்க டென்ஷன் ஆகுறாங்க சண்டை பிடிக்கிறாங்கன்னு மத்த எந்த லேடிஸுக்கும் எப்ப வந்துச்சு எப்ப போனுச்சுன்னே தெரியல. வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது. அவங்க மாதிரி அதை கண்ட்ரோல் பண்ணிருக்காங்க. நீங்களும் பார்வதினா இப்ப உங்க 2 பேருக்குன்னா அதை ஒரு இஷ்யூவா எடுத்துட்டு வர்றீங்க நீங்க. அது ஏன் எனக்குன்னு தெரியல. மேபி அது ஒரு சென்சிட்டிவான இஷ்யூ. அதை எடுத்து பேச யாரும் டக்குன்னு வர மாட்டாங்க. அதனால அதை ஒரு கார்டா யூஸ் பண்றாங்களா ஐ டோன்ட் நோ. அப்ப பார்வதி என்ன சொல்றாங்கன்னா இங்க பாருங்க கேப்டன் சும்மா நீங்க கூப்பிடுற டைம் எல்லாம் சொல்ற நேரம்லாம் வந்து கிளீன் பண்ண முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு தரம் அதுவும் நைட்டு தூங்க போகும்போது மட்டும்தான் நாங்க வந்து அதை கிளீன் பண்ணுவோம் கிச்சன் டெக்க. அப்ப எஃப்ஜே கிச்சன் டீம்ல இருந்து கேப்டன் நாங்க குக்கிங் டீம் சும்மா சமைக்க முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு தரம் நைட்டுக்கு முன்னாடி மட்டும் நாங்க சமைக்கிறோம். அப்ப பார்வதி என்ன பேசுறீங்க பட்டினி இருக்க முடியுமா? அதனால பயத்துல கத்துது. அவர் சொன்னார் எங்க அவங்க ஒரு நாளைக்கு எத்தனை தடவை வேலை செய்வாங்கங்கறத அவங்க டிசைட் பண்ணும்போது அப்ப கிச்சன் டீம் என்ன சொம்பையா? நாங்க மட்டும் 3 வேளை சமைக்கணுமா? நாங்க டிசைட் பண்ணிக்கிறோம். ஏதாவது ஒரு தடவை நாங்க சமைச்சிட்டு படுத்துறோம். நாங்க போயிட்டு கிச்சன் க்ளோஸ்ட். அப்புறம் வந்து அதை போடுன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சண்டை போயிட்டே இருக்கும்போது பிக் பாஸ் சொன்ன ஒரு ரிக்வெஸ்ட் வீடு கிளீனா இருக்கணும்னு அவர் சொன்ன ஒரு ரிக்வெஸ்ட்டுக்கு அட்ஜஸ்ட் ஆகி வர முடியல. பார்வதியும் சாண்ட்ராவும் எல்லாரும் தனக்கு எதிராக இருக்காங்கன்னு அவங்களே நினைச்சுக்கிட்டு எல்லாத்தையும் குழப்பிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஆதிரியா சொல்லுது இங்க பாருங்க நாங்களே கிளீன் பண்ணிக்கிறவங்க டெக்க எங்களுக்கு வீடு சுத்தமா இருக்கணும் அவ்வளவுதான். அப்ப பாத்ரூம் டீம்ல இருந்து கமுருதின்னு விக்ரமும் நினைக்கிறேன் அவங்க 2 பேர் தான் இருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா நாங்க வந்து ஹெல்ப் பண்றோம். ஏன்னா எங்களுக்கு பாத்ரூம் கிளீனிங் வந்து கொஞ்சம் நேரம் தான். அப்புறம் விக்ரம் சொல்றாரு பேசாம இந்த லிவிங் ஏரியாவை நாங்க பெர்மனண்டா நாங்க எடுத்துக்கவா? ஆதிரியா சொல்லிச்சு என்னங்க அவங்கள கம்ஃபர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அவங்க வேலை செய்ய முடியாது அப்படின்னு. அப்ப இதை நாங்க எடுத்து ஹவுஸ் நீங்க பாத்ரூம் தானே ஹெல்ப் பண்றது வேற ஒரு ஏரியாவை ஃபுல்லா நாங்க எடுத்துக்கிறோம்னு ஏன் பொறுப்பெடுக்கிறீங்க அப்படின்னு. அதுல பார்வதி ஏங்க இப்படி பேசுறீங்க? அவ சொல்ற உன்னை எதுக்கு கம்ஃபர்ட் பண்ணணும் நீ அப்ப நாங்க சமைக்க முடியாதுன்னு சொன்னா ஒரு டீம் வந்து சமைக்க பாப்போம். ஏன்னா எங்க டீம்ல 5 பேர் இருக்காங்க அப்படி இப்படின்னு வந்து கம்ஃபர்ட் பண்ணாதீங்க. இது வரைக்கும் இந்த வீடு நிறைய பேர் கிளீன் பண்ணிருக்காங்க. இவங்களுக்கு தான் எப்ப பார்த்தாலும் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு யாரு எதை செய்யறதுங்கிறத கேப்டன் பிரிக்கிறதுக்கே பார்வதி விட மாட்டேங்குது. கேப்டன்ட்ட இப்ப போய் சொல்லிட்டு இருக்கேன்னா இங்க பாருங்க இப்ப சாண்ட்ரா என்கிட்ட என்ன சொன்னா அப்படின்னா பிக் பாஸ் வீடு இப்போ டீலக்ஸ் வீடு இந்த இடம் இதை வந்து இப்போ நாங்கள் க்ளீன் பண்ணோம். அப்போ வெளியே இருக்கிற இடம் இந்த இடமெல்லாம் வந்து அந்த ஹெல்பர்ஸ் விக்ரம் அவங்கள பண்ண சொல்லணும். விக்ரம் கேட்குறாரு மேடம் நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் தானே பண்ணுறோம் எங்ககிட்ட எதுவும் டிஸ்கஸ் பண்ணாமல் நீங்கள் போய் கேப்டன்ட்ட பேசிட்டே இருந்தால் என்ன அர்த்தம்? இல்லைடா நாங்கள் இப்படி சொன்னோம் நாங்கள் எதை செய்யணும்னு நீங்கள் எப்படி மேடம் டிசைட் பண்ணீங்க? நாங்கள் ஹெல்ப் பண்ண தான் வந்தோம். நீங்கள் ஏதோ ஆர்டர் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஒரு கேட்டசிக்கு ஹெல்ப் பண்ண வந்தோன்னு இவன் ஹெல்ப் பண்ண வந்தாங்களா இல்ல குட்டையை கூட வந்தாங்களான்னு தெரியல. யார் இங்க குட்டையை? அதான் ஹெல்ப் பண்ண வந்தவங்களே திட்டுது. விக்ரம் சொல்றாரு
வினோத் பாவம்னு ஹெல்ப் பண்ண வந்தா இதெல்லாம் கேட்கணும்னு எங்களுக்கு என்ன தலைவிதியா? நாங்க போய் கக்குச கழுவிட்டு பேசாம உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போம். வீடு கிளீனா இருக்கணும் பிக் பாஸ் சொன்ன காரணத்துக்காக ஹெல்ப் பண்ணலான்னு வந்தா என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க? நானு வினோத் பார்வதி தப்பு பார்வதி ரொம்ப தப்பு பண்றவா, ஹெல்ப் பண்ண வந்திருக்காங்க ஒரு மனசாட்சிக்கு, அதை நீ இப்படி பேசுறது ரொம்ப தப்பு பார்வதின்னு. இல்லடா நாங்க எதை கிளீன் பண்ணணும்னு அவங்க எப்படி சொல்ல முடியும்? அப்ப விக்ரம், அப்ப நீ மட்டும் நாங்க ஹெல்ப்பர் எதை பண்ணணுங்கிறது நீ சொல்லாத, நாங்க ஹெல்ப் பண்ண வந்தா இதை பண்றோமுங்க அப்படின்னு ஹெல்ப் பண்ணலாம். நான் உனக்கு ஒரு பெரிய ஏரியா, இந்த லிவிங் ஏரியாவை நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்றேன். நீ என்னடான்னா வெளியே கார்டனை பாத்துக்க இதை பாத்துக்கன்னு ஆர்டர் போடுற. நான் இந்த டீமே இல்ல தெரியுமா? அப்ப வினோத் சொல்றாரு, பார்வதி ஒரு வினோத் இப்படி கேட்கிற அளவுக்கு பார்வதி வச்சிருக்கு பாருங்க, படிச்சிருக்கல பார்வதி. வினோத்துக்கு எப்படி பார்வதி எப்படி ஒரு ஃபீலிங் கொடுத்திருந்தா அப்படி ஒரு வார்த்தை வினோத் வரும். படிச்சிருக்கதானே பார்வதி, படிச்ச மாதிரி பேசுவாரு, படிச்சும் முட்டாள் மாதிரி பேசிருக்கியம்மா. அவன் இப்ப ஹெல்ப் பண்ண முடியாதுன்ட்டு போனா அப்புறம் நீ என்ன பண்ணுவ? இந்த வேலையை நீங்க தான் அப்புறம் பண்ணி ஆகணும். ஹெல்ப் பண்ண வந்தவங்கள்ட்ட கொஞ்சமாவது அனுசரிச்சு பேசுவியா? அவங்க கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க என்ன பார்வதி அப்படிங்கிற மாதிரி போயிட்டு அதுக்கப்புறம் வீடு கிளீன் பண்றாங்க. அந்த பெட்ரூம்ல சும்மா கடமைக்கு கிளீன் பண்றாரு. கானா வினோத் சொல்லி கொடுக்குறாரு, பார்வதி இங்க கூட்டிட்டு அங்க போறதுக்கு பார்வதி திருப்பி தூசி வரும், அங்க இருந்து அப்படியே கூட்டிட்டு வலிச்சிட்டு வந்தீங்கன்னா போயிருமில்ல அப்படின்னு அங்க போய் கூட்டி இப்ப மறுபடியும் கமருதீனுக்கும் வைக்கும். கமருதீன் சொல்றாரு, பாரு நீ என்கிட்ட இப்படி பேசாத, நீ உன் கேம் ஆடு, நான் என் கேம் ஆடுறேன் சரியா, நீ என்னைய புடிச்சு இழுத்துக்கிட்டே இருக்க பார்வதின்னு. இல்லடா நீ எனக்காக நிக்கவே மாட்டடா, அது பண்ண மாட்டடான்னு அதே சண்டை. இதே டயலாக தான் வாட்டர் மிலன் கிட்டேயும் சொல்லிக்கிட்டே இருக்க பார்வதி, என்னை எல்லாட்டையும் விட்டு கொடுத்துடுற அது இது ஒரு விதமா கிடுக்குப்பிடி போட்டு இமோஷனலா அவங்கள பிளாக்மெயில் பண்றீங்க போல இருக்கு. உங்ககிட்ட யாரு வர்றாங்கன்னு பாக்குறீங்க, அவங்க உங்ககிட்ட வந்த உடனே அவங்கள போக விடாம பாக்குறதுக்கு இதை சொல்லி உனக்காக நான் எவ்வளவு பண்ணேன், உனக்காக நான் எவ்வளவுக்கு நின்றுருக்கேன், என்ன சக்குன்னு விட்டு கொடுத்துட்டு இல்லைன்னு அவங்கள ஒரு கில்ட் ட்ரப்புக்குள்ள தள்ளி உடைக்கிறீங்க. கமருதீன் அதுல இருந்து ஈஸியா நவுறாரு. அது பார்வதின்னும் போது திருப்பி போய் ஒட்டுறாரு. நீங்க இவ்வளவுக்கு நின்றுருக்கீங்க, உங்க பேர் டேமேஜ் ஆகி 11 ஓட்டு வாங்குற அளவுக்கு நின்றுருக்கீங்க. ஒரு பொண்ணு சிம்பிளா வந்து எனக்காக நீ எதுக்குமே நின்னது இல்லடான்னு சொன்ன உடனே கட் பண்ணுங்க சார். அந்த இடத்துல ஒரு பொண்ணு உங்களை திருப்பி நீங்க பண்ணலன்னு சொல்லி அசிங்கப்படுத்துது. உங்களுக்கும் அது ஹர்ட் ஆகுது, ஆனாலும் திருப்பி போய் அங்க நிக்கிறீங்க. யூ டோன்ட் ஹேவ் செல்ஃப், இங்கிலீஷ் வர மாட்டேங்குது, யூ டோன்ட் ஹேவ் செல்ஃப் ரெஸ்பெக்ட் அட் ஆல். சரியா? அந்த அளவுக்கு இருக்கு. இங்கிலீஷ் மீடியத்துல வர முடியாது. பாருங்களேன், பார்வதி பத்தி பேசுனா சின்ன வயசுல படிச்சதெல்லாம் மறந்து. அவசரத்துக்கு இங்கிலீஷ் வந்து தானே மாட்டேங்குது. You don't have self respect at all, Mr. Kamarudin. பாத்தீங்களா? எப்பா பார்வதி பத்தி பேசினாலே இவ்வளவு பிரச்சனைனா கூட இருந்தா எப்படி இருக்கு? ஐயா. அதுக்கப்புறம் பார்த்தா வினோத் கூப்பிடுறாரு, பார்வதி சாண்ட்ரா இங்க வாங்க. பாருங்க அந்த ஃப்ரிட்ஜ் இப்ப கிளீன் பண்ணாங்க. அந்த ஃப்ரிட்ஜ் கிளீன் பண்ணதுக்கு அந்த அங்க கீழே பாருங்களேன்னு பார்த்தா ஒரு 2-3 அந்த ஒரு கீரையில இருந்து உதிர்மை அது மாதிரி ஒரு 4 இலை கொஞ்சம் வெங்காயத்தாளு கிடக்கு. இப்படி பிடிச்சி ஒரு தள்ளி அந்த இதுல அள்ளினோம்னா முடிஞ்சிச்சு. பார்வதி அதை மட்டும் ஒரு கேப்டனா இவர் வந்து அந்த பிக் பாஸ் சொன்னதை பண்ணணும். கிளீனிங் டீமை கூப்பிட்டு பார்வதி இதை மட்டும் லைட்டா அப்படி பண்ணு பார்வதி. என்ன வினோத், அந்த ஃப்ரிட்ஜ் இது பண்ணுனவங்களுக்கே அதை பண்ணிருக்கலாம் இல்ல? என்ன வினோத், அதுவும் ஃப்ரிட்ஜ் கிளீன் பண்ணவங்க அதையும் முடிச்சிருக்கலாம். பட் அவர் என்ன சொல்றாரு, இதை மட்டும் தானே பார்வதி சொன்னேன், இதை மட்டும் தானேமா சொன்னேன், அது கொஞ்சம் அப்படி தட்டி விட்டு இது பண்ணிருக்கலாம் இல்ல? சாண்ட்ரா கொஞ்சம் இதை பண்றீங்களா? சாண்ட்ரா வந்து பண்ண மாட்டீங்களா? எனக்கு டயர்டா இருக்கு, நைட்டுக்கு தான் பண்ண முடியும். அப்ப எல்லாரும் சொல்றாங்க, எங்க ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் டெக்கை கிளீன் பண்ணுவேன் அப்படின்னா, இப்ப காலையில எல்லாருக்கும் சர்வ் பண்ணி அந்த இடம் குப்பையாயிருச்சு, அப்ப லஞ்சு குப்பைக்கு மேல இருந்து சாப்பிடுறதா? அப்ப நைட்டு வரைக்கும் அந்த வீடு குப்பையாவே இருக்கணுமா? ஆனா பிக் பாஸ் என்ன சொன்னாரு, இட் ஹேவ் டு பி கிளீன் அட் ஆல் த டைம்ஸ்னு சொன்னாருல்ல. அப்ப என்னங்க நீங்க அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வர மாட்டேங்கிறீங்கன்னு ஆதிரியா சொல்லுது. வினோத் ரொம்ப கெஞ்சாதீங்க, போனா போட்டும். சாண்ட்ரா போயிருச்சு, முடியாது அப்படின்ட்டு போயிருச்சு, நான் கிளீன் பண்றேன் அப்படின்னு பார்வதி பாத்துருச்சு. இது ஒரு பாயிண்டா தூக்கிட்டு வருவாங்கன்ட்டு நானே பண்றேன். அப்போ அவர் சொல்றாரு, பார்வதி அங்க இருந்து இப்படி கூட்டு பார்வதி, நீ இப்படி தரணும்னு ஃப்ரிட்ஜுக்குள்ள போயிடும், என் வேலை எப்படி செய்யணும்னு சொல்லாத வேணும். சரி எனக்கு இந்த இடம் கிளீன் ஆனா போதும், நீ ஏதோ பண்ணு அப்படின்ட்டு சொல்றாரு. பார்வதி நீயும் சாண்ட்ராவும் பண்றதை பார்த்தா இந்த வேலை செய்யறதுக்கு ரொம்ப பிரஸ்டீஜ் பாக்குறீங்க போல தெரியுது பார்வதி. நம்ம வீடு பார்வதி, இங்க பாரு இப்படி எல்லாம் பேசாத, இங்க பிரஸ்டீஜ் எல்லாம் யாரும் பார்க்கல. இல்ல எனக்கு அப்படிதான் தெரியுது, பிரஸ்டீஜ் பாக்குறீங்களோன்னு எனக்கு டவுட்டா இருக்கு அப்படின்னு உண்மையை போட்டு உடைத்து விட்டார்
கானா வினோத். இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதி வருவாரு. எல்லாரும் ரொம்ப ரூடா பிஹேவ் பண்றீங்க, என் செல்ல குட்டியை போட்டு கஷ்டப்படுத்துறீங்களா. ரெண்டு செல்ல குட்டிகள், ஒன்னு பாரு இன்னொன்னு சாண்ட்ரா. என் 2 கண்ணு மாதிரி, என் 2 கண்ணையும் குத்தி விட்டீங்க, எனக்கு கண்ணு தெரிய மாட்டீங்க. வேலையா வாங்குறீங்க எல்லாரும். உங்களுக்கு எல்லாம் கையில்ல, நீங்க கூட்ட வேண்டியதானே சார். அவங்கள வேலை செய்யறதுக்கு நான் வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கேன். அவ்வளவு சொன்ன நேரம் வினோத்தை கூட்டிருக்கலாமே. ஆமா வினோத், அவங்கள போய் கூட்டு வந்து செய்யணும் சொல்றதுல நீயே கூட்ட வேண்டியதானே. இல்லாட்டி ஆதிரை தான் பரவாயில்ல நானே கூட்டுறேன் கெஞ்சாதீங்கன்னு சொல்லிச்சுல, அதை செய்ய விட வேண்டியதானே. என் செல்லக்குட்டியா வேலை வாங்குற, எலிமினேட், யூ ஆர் எலிமினேட்டட். சார் நான் நாமினேஷன்ல இல்ல, பரவாயில்ல ஸ்பெஷல் பவர்ல யூஸ் பண்ணி ஒன்னு எலிமினேட் பண்றேன். வினோத் எலிமினேஷன் செஞ்சாலும் செய்வாரு, நான் சொல்ல முடியாது. வர வர ரொம்ப மோசமாயிட்டு இருக்காரு அவர். அதுக்கப்புறம் பார்த்தா நாமினேஷன் நடக்குது, ஓப்பன் நாமினேஷன். எல்லாரையும் வெளியே நிற்க வச்சு 3 கலர்ல பெயிண்ட் வச்சிருக்காங்க. நீங்க யாரை நாமினேட் பண்றீங்களோ பெயிண்டை தொட்டு ரீசனை சொல்லிவிட்டு கன்னத்தில் ஒரு பிஸ் 2 பேருக்கு பண்ணலாம். நிறைய பேர் நாமினேட் பண்ணுறாங்க. நிறையா ஓட்டு சாண்ட்ராக்கு வந்திருக்கு. நாமினேஷனில் செலக்ட் ஆனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா, அமித், FJ, கமருதீன், அரோரா, ஆதிரை, திவ்யா, சுபிக்ஷா, சபரி, கனி, விஜய் பார்வதி. அவர் அந்த பேரை சொல்லி வரும்போது பார்வதி வந்து மற்றும் விஜய் பார்வதி. ஓ என்ன, ஓ போன வாரம் நீ செஞ்ச வேலைக்கு உனக்கு தெரிய வேணாமா, கன்ஃபார்ம் நம்ம இருப்போம்னு. இதுல தப்பிச்சது வந்து கானா வினோத் பிகாஸ் கேப்டன். அதுக்கப்புறம் ஒரு பெயிண்ட் கூட பூசு படாம தப்பிச்சது விக்ரம். இந்த பொண்ணு மனசுக்குள்ள வச்சுக்க முடியல, சொல்லுது எவனாவது அந்த விக்ரம் எல்லாம் தப்பிக்க விட்டீங்களா, எவனாவது ஒரு ஓட்டு போட்டிருக்க கூடாதா, தப்பிச்சிட்டான் போறவன்னு பேசிக்கிட்டே இருக்கு. வீட்டுக்குள்ள வந்து இப்ப எப்படியாவது விக்ரம அசிங்கப்படுத்தணும். அது என்ன பண்ணுது அப்படின்னா ஸ்மார்ட்டா பேசுதான். விக்ரம், ஐ ஹேட் ரீசன்ஸ் டு நாமினேட் யூ, ஓகேவா, ரீசன் எல்லாம் இல்லாம இல்ல, உன்னைய சொல்லணும்னா என்கிட்ட நிறைய ரீசன்ஸ் இருந்தது. நான் வந்து வேற யாராவது சொல்லுவாங்கன்ட்டு நான் தப்பு கணக்கு போட்டேன், ஒருத்தன் கூட உன்னைய சொல்லல அப்படின்ட்டு. இப்ப அந்த ரீசனை அங்க சொல்ல முடியல, எப்படியாவது ஷோவில் சொல்லிடுவோம், இவனை கஷ்டப்படுத்திடுவோன்ட்டு அது ஸ்மார்ட்டா பேசுத சொல்லுது. போன வாரம் அந்த கோர்ட் டாஸ்க்ல FJ கேஸ்ல ஒரு கீழ்த்தரமான ஒரு வேலை பார்த்த பத்தியா, ப்ளீட் கில்ட்டி பண்ணு, குற்றத்தை ஒத்துக்கன்னு ஆதிரைக்கு ஒரு இது பண்ண பத்தியா, அதோ ஒரு ரீசனா சொல்லியிருப்பேன். அப்படி நிறைய ரீசன்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த ரீசனை சத்தமா சொல்லிருச்சு. விக்ரம் அப்படியே என்ன பண்றான்னு விக்ரமுக்கு புரியுது. விக்ரம் அந்த ஓரத்துல போயிட்டு சொல்றாரு, பார்வதி நான் நாமினேஷன்ல இல்ல அப்படிங்கறது எனக்கு சந்தோஷம் இல்ல பார்வதி, இப்ப எனக்கு எது தெரியுமா ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நீ வெறுப்பாகிற பாத்தியா, நான் நாமினேஷன்ல இல்லன்னு நீ வெறுப்பாகிற, ஆனா என்ன ஒரு கஷ்ட காலம் அதை உன்னால பார்க்க முடியாது, எனக்கு உன்னால உன் மூஞ்சில அது நல்லா தெரியுது, அத நினைச்சாதான் பார்வதி ரொம்ப நிம்மதியா இருக்கு. ஆஹா அப்படின்னு பார்வதி பேச வேண்டியதானே ஏதாவது. அவரு நீ என்ன ஸ்மார்ட்டா மூவ் பண்ற, இப்போ உடனே அவுட் ஸ்மார்ட் பண்ற மாதிரி அப்படின்னு சொன்னாரு. உன்னோட அந்த வயிற்றுச்சலம் கண்ணுல தெரியும் போது நல்லா இருக்கு பார்வதி, சூப்பரா இருக்கு அப்படின்ட்டு பார்வதி ஆஃப் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தா கனி வந்து வெசல் வாஷிங் டீம் பிரிக்கும் போதே கனி ஒன்று சொன்னாங்க, இங்க பாருங்க வெசல் வாஷிங்ல இப்போ பார்வதி சொன்ன மாதிரி அவங்க வேலையை அவங்க பார்த்தா ஈஸிங்கிறீங்க, நாங்கள் வெசல் வாஷிங் பாத்திரம் வர வர கழுவுவோம், தயவு செஞ்சு இந்த டீ கப்ஸ் எல்லாம் அப்படியே வச்சுட்டு போயிடுவாங்க சரியா, நீங்க குடிக்கிற டீயவோ ஏதோ குடிச்சு போட்டு அந்த கப்பை கழுவி வச்சுட்டு போயிருங்க, அந்த இடத்துல பாருங்க அப்படியே போட்ட மாதிரி இருக்கு, நாங்கள் எப்போ க்ளீன் பண்ணிட்டு போயிட்டு எப்போ வந்து எட்டி பார்த்தாலும் குறைஞ்சது 2 கப் அப்படியே இருக்கு, அப்போ நாங்கள் ஏதோ க்ளீன் பண்ணாத மாதிரி எங்களுக்கு தெரியுது. இனி கேப்டன் அவங்க அதை கழுவி வச்சிருவாங்கல்ல, வச்சிருவாங்க மேடம், அப்படி அங்கே கப்பு இருந்துச்சுன்னா நான் எடுத்துட்டு வந்து நடு வீட்டுல வச்சிருவேன், நீங்க ஒரு இடம் சொல்லுங்க அந்த இடத்துல நான் வச்சிருந்தேன், அவங்க கிளீன் பண்ணணும், அதை பேசியாச்சு. இப்ப கனி கிளீன் பண்ணும்போது பார்த்தா PJ அப்படின்னு ஒரு கப் அதுல இருக்கு, டீ குடிச்சிட்டு அப்படியே அதெல்லாம் அப்படியே இருக்கு கிளீன் பண்ணாம. ஏங்க இப்பதானேங்க சொன்னேன் யாருங்க அந்த PJ கப்பு அப்படின்னு, அது பிரஜனோட கப்புங்க, சாண்ட்ரா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கேப்டன் பாத்தீங்களா, இங்க பாருங்க PJன்னு போட்டு இருக்கு, அங்க பாருங்க வெளியே உட்காந்து பேசிட்டு வந்து கழுவ சொல்லுங்க, அவர் போய் கூப்பிடுறாரு, சாண்ட்ரா இங்க வாங்கம்மா. அப்ப அந்த சிங்க்ல நின்று கழுவிட்டு இருக்காங்க நம்ம கனியக்கா, இவன் அந்த பக்கம் நிக்கிறா, கேப்டன் பக்கத்துல போய் நின்னுக்கிட்டு, ஏமா இதை நீங்க கழுவி வச்சிருங்க மேன், அவங்க அப்பவே சொல்லிட்டாங்கன்னு. நான் அப்பவே வந்தேன், சிங்க்ல ஏதோ கீரையை வச்சு கழுவிட்டு இருந்தாங்க, டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு வச்சுட்டு போயிட்டு அப்புறம் கழுவலான்னு. அப்ப கானா வினோத் சொல்றாரு, ஏமா கீரையை கழுவுறானோ சீலையை கழுவுறானோ கொஞ்சம் தள்ளுங்க, நான் அதை ஒரு கப்பை கழுவிட்டு விட்டுறேன்னு கழுவி வச்சுட்டு போனதானம்மா, இதோ ரீசனாமா, அது சிங்க் பிஸியா இருந்ததுன்னா சிங்க் பிஸியா இல்லாம இருக்குமாமா, இத்தனை பேர் யூஸ் பண்ணணும்,
நீங்க உங்களுக்கு அதை வேலையை முடிச்சுட்டு போனோம்னா நின்று அதை க்ளீன் பண்ணி வச்சுட்டு போங்க. சிங்க் ஃப்ரீயா இல்லை அப்படின்னு சொல்ற என்னமா பண்ணும்போது கனியக்கா சொல்றாங்க, இங்க பாருங்க நான் வேற எதுக்காகவும் சொல்லல, நான் வந்து இதுக்காக தான் சொன்னேன், நான் ஆல்ரெடி அதுக்கு சொன்னேன், அதுக்காக தான் சொன்னேன்னு இவங்க பேசும்போது, இப்போ கனி பேசும்போது நம்ம பிடிக்கதோ பிடிக்கலோ என்ன செய்வோம், சரி இல்லையா நீ அது சொல்றதுக்கு நீ யாரு, ஏதாவது ஒண்ணு பேசியிருக்கலாம். இவ வந்து அவ கனி பேசுனா வினோத் கிட்ட தான் பதில் சொல்றது, நீங்க ஏன் கப்ப கழுவல, நீங்க என்ன வினோத் அப்படியே முகமே கொடுக்கல, வந்து கழுவி வச்சுட்டு போயிட்டா. கனி வந்து சீ என்ன பிஹேவியர் இது, ஒரு பேசிக் மேனர்ஸ் இல்ல, கர்ட்டசி இல்ல. ஏங்க அவங்களுக்கு எனக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லைங்க, நான் பேசிட்டு இருக்கேங்க, அது என்னங்க பழக்கம், அது மூஞ்ச உடைச்சி அப்படியே கானா வினோத் கிட்ட பேசிட்டு இருக்கிறது, நான் தானே பேசுறேன், கண்ணை பார்த்து பேச வேண்டியதானே, அது என்னங்க இப்ப என்னங்க பண்ணிட்டோம், ஒரு வீட்டுக்குள்ள தானே இங்க இருக்கோம், ஒரு வீட்டுக்குள்ள இப்படி பண்ணலாமாங்க, அது என்னங்க வச்சு அப்படின்னு ஆதிரை சொல்லுது. எனக்கும் அவங்களுக்கும் தான் பிரச்சனை இல்லை, என்கிட்டயே பேச மாட்டேங்கிறாங்க, மூஞ்சி அப்படி திருப்பிக்கிறாங்க. அவங்க இப்ப மொத்த ஹவுஸ்மேட்ஸ் மேலேயும் கோவம், திவ்யா மேல கொலவெறி, பாரு மேல பெரிய சாஃப்ட் கார்னர். இந்த சத்தம் கேட்கும்போது சாண்ட்ராவும் பார்வதியும் உள்ள வர்றாங்க. அப்பயும் கனியக்கா வந்து சே என்ன பிஹேவியர் இது, ஏங்க இப்படி மூத்த உடைச்சிட்டு ஒரு வீட்டுக்குள்ள என்னங்க இது அப்படி இப்படி பேசிட்டு தனக்கு தானே பேசுது. வெளியே போனா நான் எல்லாம் ஏன் உன் வீட்டுக்கே வரமாட்டேன், நான் ஏதோ இப்போ உங்களை கூப்பிட்ட மாதிரி சாண்ட்ரா கனிய வீட்டுக்கு வா நான்லாம் வெளியே வந்தா போக மாட்டேன் அப்படின்ட்டு கொஞ்ச நேரத்துல கனியக்காக நான் யோசிச்சேன் என்னாச்சு உனக்கு, நல்லா அப்படி நான்லாம் வெளியே போனா அப்பா அவங்க வீட்டுக்கு பக்கமே போக மாட்டேன். கனி நீ என்ன பண்றன்னு தெரியுதா, புலம்பிக்கிட்டு இருக்கடி, ஏழை பாரு நீ கனி அப்படி தன்னை தானே திட்டிக்கிறாங்க. ஆமா ஏன்னா இது என் கேரக்டர் இல்ல, ஆனா என்னைய புலம்பு வச்சுக்கிறா அப்படின்ட்டு. இப்ப சாண்ட்ரா இந்த பக்கம் யூசுவலா சின்னதா சாண்ட்ராவை தொட்டோளு அப்படின்ட்டு போற சாண்ட்ரா அன்யூஷுவலா சைலண்டா இருக்கு. சரி ஏதோ பெருசா பிளான் பண்ணுது போல, சரி பாப்போம் என்ன நடக்குதுன்னா கனி பேசி சைலண்டா இருக்கியா, சம்திங் ராங், என்ன நடக்குதுன்னு பாப்போம். அதுக்கப்புறம் பார்த்தா சாண்ட்ரா வந்து சாப்பாடு எடுத்துட்டு எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. எடுத்துட்டு லிவிங் ஏரியாவுக்கு போறாங்க. சரி லிவிங் ஏரியாவில் இருந்து சாப்பிடுவாங்கன்னு பார்த்தா திறந்து கார்டனுக்கு போறாங்க. சரி கார்டன்ல உட்காந்து சாப்பிடுவாங்கன்னு பார்த்தா நேரா கதவு கிட்ட போயிடுச்சு வாசலுக்கு, அதை திறந்து வெளியே போறதுக்கா முடியாது இல்ல, அங்க போய் உட்காந்துக்கிட்டு சாப்பிடும்போது தண்ணி தாரதாரையா ஊத்துது. அப்ப அந்த ஃப்ரேமை டக்குன்னு பாத்தீங்கன்னா என்ன நினைக்குவீங்க, பாவமா இருக்கு, எல்லாரும் ஒதுக்குறாங்க இல்லம்மா, ஏமா நான் 70 எபிசோட் பார்த்துருக்கேன், என்கிட்ட வேலைக்கு ஆகாது, நான் பார்த்துட்டேன், சேதன்னா பார்க்காம இருப்பாரு, நான் அப்படி இருக்க முடியுமா, அழுதுகிட்டே இருக்காங்க. டக்குன்னு பார்த்தோன்னே அமித்தும் சுபியும் வர்றாங்க. சுபி வந்து கேட்குது என்னக்கா ஏக்கா, நான் அப்படி அனுபவம் தெரியும் தானே, அப்படி என்ன அவங்க அப்படி பேசினாங்க, நான் உங்களுக்கு ஒட்டி ஒட்டி சொல்றேன், நான் அப்படி என்ன பண்ணிட்டேன், சீ தூ அப்படின்னு சொல்ற அளவுக்கு நான் என்ன பண்ணிட்டேன், என்ன வார்த்தை அதெல்லாம், சீ தூ அப்படிங்கிறாங்க. அப்பதான் நான் யோசிச்சேன், அடி பாவி கனியக்காக்கு பின்னாடி நிக்க வேண்டியது, கனி வர 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 வரன்னு ஒரு பெரிய சென்டென்ஸ் பேசுது, அதுல பேசிட்டு அதுக்கு இடையில வந்த லூசண்டா ஒத்துங்க கொண்டுட்டு இதுல என்ன தெரியுமா பியூட்டி, சி என்னங்க இது, இதெல்லாம் ஒரு மெனஸா, அது சென்ட்ராக்கு சொன்னது. அப்ப அதுல சென்ட்ரா வந்து அந்த சீயை மட்டும் அண்ணன் எடுத்துக்கிறேன், நல்லா இருக்குடா, இதை வச்சு உன்னை எப்படி அடிக்கிறேன் பாரு, அப்புறம் வெயிட் பண்ணுது, இது மட்டும் பத்தாது. அதுக்கப்புறம் அவங்க தனக்கு தானே பேசிக்கிறாங்க, ஏய் கனி என்னடி நீ தூ தூவ மட்டும் எடுத்துக்கிறேன், இது போதும் எந்த வாரத்துக்கு இந்த ஜோபிகளை வச்சுக்குவா, ஜோபிகளை வச்சுட்டு போயிட்டு பண்ணிட்டு சீட்டு அப்படிங்கிறாங்க. ஏமா துப்புனது உனக்கு இல்லம்மா, அந்த அந்த லூஸ் அக்கா தனக்கு தானே துப்பிக்கிச்சு, என்னடி புலம்பிக்கிட்டு இருக்க ஐயோ அப்படின்னு. ஆனா சொல்ல முடியாது, ஏன்னா அவங்க புலம்பும் போது மைக்கில் எங்களுக்கு கிளியரா கேட்டுது, அவங்க என்ன புலம்புனாங்கன்னு கேட்காத உங்களுக்கு தூ மட்டும் கேட்டுருக்குன்னா அது ஏதோ வினோத மைக்கு போல இருக்கு. ஏன்னா அவங்க எல்லாத்தையும் சொல்லிட்டு எவ்வளவு சைலண்டா அதை சொன்னாங்களோ அந்த தூவும் அதே டோன்ல தான் சொன்னாங்க. அதுல எனக்கு தூ மட்டும் கேட்டுச்சு, அவங்க மிச்சம் அவங்களுக்காக பேசினாங்களா சென்ட்ராக்காக பேசினாங்களான்னு எனக்கு கேட்கல அப்படிங்கிறது. நான் அண்ணன் எடுத்துக்கிறேன்
தான்டா, சீயும் தூவும் நல்லா இருக்கு, மிச்சம் நீ என்ன பேச எனக்கு கவலை கிடையாது. இவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்குதுண்ணே, பக்கத்துல ஹஸ்பண்ட் இருந்து எது சொன்னாலுமே கேட்காது, கேட்டா தெரியாது, அவங்களுக்கு அது கேட்காது. அவங்களுக்கு செலக்டிவ் வேர்ட்ஸ் அம்ப்ரீசியா, அதாவது அவங்களுக்கு பிடிச்ச வேர்ட்ஸை மட்டும் செலக்ட் பண்ணி அதை எடுத்து ஜோபியில போட்டு வச்சுக்கிட்டு மாச கணக்கா வச்சு உட்காந்து அழ வேண்டியது. ஆக்சுவலி அழுறது இல்ல சாண்ட்ராவோட பழக்கம். திவ்யாக்கெல்லாம் எதிர்த்து பேசும்போது எப்படி அந்த முகம் விகாரமா மாதிரி எப்படி சண்டைக்கு போனாங்க. ஆனா இப்ப அவங்களுக்கு கனியோட சண்டை போடுறதை விட அது டக்குன்னு முடிஞ்சிடும். இந்த ஒரு வேர்டை வச்சு இதை வீக்கெண்ட்ல எடுத்துட்டு போனா அது ஒரு இஷ்யூ ஆகும். கனி மேல ஒரு 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 பிளாக் மார்க்கை நம்ம கொண்டு வரலாம், ஆடியன்ஸ் மத்தியிலையும் சேது மத்தியிலையும். இந்த சீத்து அவங்க சொல்றாங்க, என்ன வார்த்தை இது, என்ன லாங்குவேஜ் இது, இந்த ஷோவில் வந்து இவங்க என்ன கத்து கொடுக்குறாங்க மக்களுக்கு, சீ அப்படிங்கிற ஒரு தேர்ட் ரேட்டட் சீப் லாங்குவேஜ் எல்லாம் மக்களுக்கு கத்து கொடுக்குறாங்க. நீ என்னென்னலாம் பண்ணிருக்கு, தேர்ட் ரேட்டட் சீப் லாங்குவேஜா சீங்கிறது, இது தெரியாம நான் டெய்லி அதை யூஸ் பண்றேன்னா பாருங்க, அது தேர்ட் ரேட் சீப் லாங்குவேஜா இருந்திருக்கு நமக்கே தெரியாம. நம்ம இப்போ பாருங்க, அந்த எவ்வளவு ஒரு கெட்ட எண்ணம் பிடிச்ச கனி அந்த கெட்ட வார்த்தையை பேசுறதுக்கு வீட்டுக்குள்ள வந்து இந்த அது கவர் போட்டு சாப்பிடலாம, அது முத்தம் கொடுக்கறது, அப்புறம் ஒளிஞ்சிக்கிறது, இருட்டு ரூம்ல போய் ஒளிஞ்சிக்கிறது, அதெல்லாம் சொல்லி கொடுக்கலாமுங்க. அப்புறம் அதை விட கொடிய வார்த்தை ஒண்ணு, என்ன சீ தூ கூட இல்லையா, அந்த சீ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படி சீ சொல்ற அளவுக்கு தேர்ட் ரேட்டட் சீப் லாங்குவேஜ் இதையா மக்களுக்கு போதிக்கிறாங்க. ஆக்கா நல்லா இருக்கே, அவங்க சீ சொல்ற அளவுக்கு அவ்வளவு அசிங்கமா நான் என்ன பண்ணிட்டேன். கானா வினோத் வந்து இங்க பாருங்க மேடம், உங்களுக்கு அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ ஐ டோன்ட் கேர், ஆனா நம்ம ஒரு வீட்டுல இருக்கோம், இந்த வீட்டுல அப்படி பேசாம இருக்க முடியாது. சொல்ல போனா இது வீடே கிடையாது, இது ஒரு கேம். உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ ஒர்க் ரிலேட்டடா இந்த ஷோ நகர்த்தணும்னா அந்த ஷோ ரிலேட்டடா அவங்க உங்கள்ட்ட பர்சனலா எதுவுமே பேசல, கப்பை வச்சு தான் பேசினாங்க. ஸோ நீங்க இந்த மோத்தை திருப்புறது, எனக்கு அவங்கள்ட்ட பேச பிடிக்கல, நான் ஏன் அவங்கள்ட்ட பேசணும், உன் மோத்தை அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கணுமா, இதெல்லாம் நீங்க பேச இல்லாத அப்படின்னா நீங்க எதை கேமா பார்க்கலன்னு அர்த்தம். ரொம்ப பர்சனலா எடுத்துட்டு போற மாதிரி எனக்கு இருக்குங்கன்னு சொன்னோன்னே அவர் வந்து எனக்கு புரியல வினோத், நீங்க சொல்றது எனக்கு புரியவே இல்லைன்னு அவர் வந்து எழுப்பிட்டு போயிட்டாரு. இதுக்கு மேல ஒன்றும் பேச முடியாது. கனிட்ட போய் உள்ள சொன்னோன்னே கனி இப்ப சீங்கிறதுல என்னங்க இருக்கு, நான் எந்த கெட்ட வார்த்தையும் பேசல, அவங்க செஞ்ச தப்புக்கு தான் நான் அப்படி சொன்னேன். இப்ப இந்த சீங்கிற ஒரு வார்த்தையை புடிச்சுக்கிட்டு உட்காந்து அழுறாங்களா, எனக்குமே பார்க்க அப்படித்தான் தெரிஞ்சது. ஏன்னா எதுக்கும் எல்லாத்துக்குமே கொந்தளிக்கிற சாண்ட்ரா சீன்ற வார்த்தைக்கு மட்டும் அழ வேண்டிய காரணம் என்ன, ஏன் அழுறாங்கன்னா இப்ப இதுக்கு சண்டை போட்டா இஷ்யூ பெருசாகாது, அழுதம்னா இஷ்யூ பெருசா ஆகும். இப்ப சுபியும் அமித்தும் வந்து இப்ப கன்சோல் பண்றாங்க. இப்ப அவங்க ரெண்டு பேரோட மைண்ட்ல வந்து சாப்பிடும் போது உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த அக்கா ஆல்ரெடி ஹஸ்பண்டும் போயிட்டாரு, பீரியட் பெயின் வேற, கனியக்கா போய் சீன்னு சொல்லியிருக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி வீக்கெண்ட்ல வந்து கனிக்கு எதிராக நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை தான் சாண்ட்ரா ட்ரை பண்றாங்க. சீ அப்படிங்கிறது தேர்ட் ரேட்டட் சீப் லாங்குவேஜ் சாண்ட்ராக்கு. ஆனா கனியை பார்த்து நேரா கூட இல்ல, பின்னாடி போய் கிளவின்னு சொல்ல முடியும். அப்படி சொல்லிருக்கா? ஆமா, அவ கிளவியா. அப்ப இவங்க பெரியவங்க குமாரி. ஆமா, உங்களுக்கு கல்யாணம் ஆகி 19 வருஷம் ஆகுது இல்ல மேடம், அப்பா நேத்து தான் பிறந்திருப்பீங்க. இது வந்து எப்பயோ சொல்லிட்டாங்க பிரச்சனை எல்லாம் இருக்கும் போதே. அப்ப கிளவி அப்படிங்கிறது வந்து டாப் மோஸ்ட் டாப் நாட் லாங்குவேஜ். கிளவிங்கிற தப்பு வார்த்தை கிடையாது, அது நம்ம எப்படி யாருக்கு யூஸ் பண்றோம்னு ஒண்ணு இருக்குல்ல. சீ அப்படிங்கிறது உங்களுக்கு எவ்வளவு கேவலமான தேர்ட் ரேட்டட் சீப் லாங்குவேஜ்னா இன்னொருத்தவங்களை பின்னாடி கனி உண்மையிலே கிளவியா இல்ல. அப்போ கிளவி இல்லாத ஒருத்தங்க நீங்க கிளவின்னு சொன்னா அப்ப அதை எப்படி நீங்க ஆடியன்ஸுக்கு என்ன சொல்ல வர்றீங்க, ஆடியன்ஸை தாண்டி உங்களோட சின்ன 2 குழந்தைங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குறீங்க, இப்படி பின்னாடி போய் உட்காந்து இன்னொருத்தங்களை பார்த்து படி கைவி அப்படிங்கிற மாதிரிலாம் பேசலாங்கிற மாதிரி சொல்லி கொடுக்குறீங்களா, தெரியாது. ஸோ இதோட எபிசோட் முடியுது இன்னைக்கு. இவ்வளவுதான் இவங்களோட இந்த சீத்து கேப்டன்ஷிப் டாஸ்க்கு, வேலை செய்ய முடியாது, வேலை செய்ய மாட்டேன் அப்படி இப்படின்னு சில இஷ்யூ ஓடுது. இந்த வாரம் எப்படி சாண்ட்ரா வெளியே அனுப்புங்க சார், ஏன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க உள்ள இருக்கிறதுக்கு, அவங்களுக்கு உள்ள இருக்க முடியல. அவ்வளோ கஷ்டப்படுத்தி எங்களுக்காக நீங்க சம்பளம் கொடுத்து ஒரு ஆளை வைக்கிறதுக்கு பதிலாக நீங்க ஆக்சுவலி பிரச்சனை வச்சுட்டு இவங்களை அனுப்பியிருக்கணும். தெரியல, அவங்க ரொம்ப சஃபர் பண்றாங்க. ஏன்னா ரொம்ப வீக் ஆயிட்டாங்க. அவங்க எதுக்கு எடுத்தாலும் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட அவங்களுக்கு கோவம் வருது, எல்லாரும் தனக்கு எதிராக இருக்காங்கன்ற மாதிரி எல்லாம் அவங்க நினைக்கிறாங்க. சொல்றாங்க என்னன்னா, எனக்கு தெரியும் திவ்யா போய் அந்த கோஷ்டியில சேரும்னு எனக்கு அப்பவே தெரியும். ஏமா திவ்யா போய் ஒரு 7 பேர் இருக்கிற கோஷ்டியில சேர்ந்து அதுல ஏதாவது ஆபத்து வர்றதை விட நீ அந்த சேர்ந்திருக்கிய ஒரே ஆளு, அதனாலவே உனக்கு பெரிய பிரச்சனை வரப்போகுது. நீ வேணா வெயிட் பண்ணி பாரு. இப்ப பார்க்க முடியாதுடாப்பா. பார்வதிக்கு ஒரு லக்குங்க, வாரம் ஒரு எவனாவது ஒருத்தனை மென்டல் ஆக்கி பிடிச்சிருது. ஒரு வாரம் ஈயும் பியும் மாதிரி இருப்பாங்க, அப்போ அடிச்சுக்குவாங்க. இப்ப பார்த்தா சாண்ட்ரா
போ புதுசா வந்த ஈம்பியும் மாதிரி பிரியவே மாட்டேங்கிறாங்க. கொஞ்ச நாள் ஆச்சுன்னா ஓடிடுவாங்க. அங்க காஞ்ச என்ன பறந்துடும். இப்ப கொஞ்சம் ஈரலிப்பா கோயன்னு இருக்கிறதுனால ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரு 1 வீக் அந்த பார்வதியோட வேலிடிட்டி 1 வீக் தான். அது காய்கிறதுக்கு 1 வீக் ஆகுது. வீக்கெண்ட்ல காய்ஞ்ச உடனே பறந்துடுது. அப்புறம் மண்டே புதுசா போடுவாங்க. போட்டோடனே புது ஏதாவது வருது ஒட்டிக்குது. இது ஒரு என்னங்க